திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் அறநிலைத்துறை சார்பில் 6 படை வீடுகளில் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட 250 மூத்த பக்தர்கள் சுவாமி தரிசனம். முருகனின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். அதிலும் திருவிழா காலங்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் தமிழக அரசின் அறநிலைத்துறை ஏற்பாட்டில் 60 வயதுக்கும் மேற்பட்ட மூத்த குடிமக்கள் முருகனை தரிசனம் செய்யும் வகையில் 6 படை வீடுகளில் ஆன்மீக பயணம் என்ற தலைப்பில் 1000 மூத்த வயதான பக்தர்கள் தரிசனம் செய்யும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மூத்த பக்தர்கள் 250 பேர் 6 படை வீடுகளில் ஆன்மீக பயணத்தை கடந்த 16ஆம் தேதி தொடங்கியுள்ளார்கள். 6 சொகுசு பேருந்துகளில் இந்த பக்தர்கள் அழைத்து வரப்பட்டு முதலில் பழனி, அதனைத் தொடர்ந்து திருப்பரங்குன்றம், இன்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தனர். அவர்கள் கோவிலுக்குள் சென்று மூலவர், சண்முகர், வள்ளி தெய்வானை, பெருமாள், தட்சிணாமூர்த்தி மற்றும் சத்ரு சம்ஹாரமூர்த்தி ஆகியோரை வழிபட்டனர். அவர்களுக்கு கோவில் நிர்வாகத்தினர் பிரசாதம் வழங்கினர். குடும்பத்துடன் சேர்ந்து கூட 6 படை வீடுகளுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய முடியாத நிலையில் தங்களுக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் 6 படை வீடுகளுக்கு சென்று வர ஏற்பாடு செய்து சுவாமி தரிசனம் செய்ய கோவிலில் எல்லாம் சிறப்பான வரவேற்பு, சுவாமி தரிசனம் தங்களுக்கு வழங்கப்பட்டது எனவும், இதை வழங்கிய தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் அறநிலைத்துறைக்கும் எங்களின் நன்றி என 6 படை வீடுகள் ஆன்மீக பயணம் மேற்கொண்ட முதியோர்கள் தெரிவித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து 250 பக்தர்களும் அடுத்த 6 படை வீடுகளான பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை, திருத்தணி சுவாமி ஆகியவற்றில் தரிசனம் செய்ய புறப்பட்டு சென்றனர். நாங்களாம் 60 வயசுக்கு மேலே 70 வயசு 60 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள கலைஞர் ஸ்டாலின் முதலமைச்சர் எங்களை 6 படை வீட்டுக்கு இலவசமாக கூட்டிட்டு வந்தாங்க. ரொம்ப நல்ல முறையாக காலையில் திங்கட்கிழமை அன்னைக்கு பழனியிலிருந்து நாங்கள் புறப்பட்டோம். இப்போ 3 படை பார்த்துட்டு திருச்செந்தூர் வந்திருக்கோம். எங்க நல்ல முறையா எல்லாரும் நல்லா வரவேற்பு கொடுத்து நல்ல முறையா கூப்பிட்டு வந்திருக்காங்க. இனி பழமுதிர்ச்சோலை, சுவாமி மலை, திருத்தணி போகலான்ட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நல்ல முறையா எங்களை கூட்டிட்டு வந்து வீட்டில் முடியாம இருக்கிறவங்கள நல்ல முறையா எங்களை கூட்டிட்டு வந்து எங்களை தங்குற இடம் கொடுத்து சாப்பிட்றதுக்குள்ள இடம் கொடுத்து நல்ல முறையா வரவேற்பு கொடுத்து பாதுகாப்பா கூட்டிட்டு போன முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. திருப்பூர் மண்டலத்திலிருந்து அறுபடை வீடு வந்திருக்கிறோம். முதல் படை பழனியிலிருந்து எங்களுக்கு எல்லா வசதிகளும் ஏற்பாடுகளும் செய்து கொடுத்த அறநிலையத்துறைக்கு ரொம்ப நன்றி. முதலமைச்சர் அவர்களின் அறுபடை வீடு பயணம் எங்களுக்கு ரொம்ப விருப்பமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பழனியிலிருந்து திருப்பரங்குன்றம் சென்று அங்கு சாமி தரிசனம் நல்ல முறையில் பார்த்தோம். சாப்பாடு வசதி, தங்கும் வசதி எல்லாம் அனைத்து வசதிகளும் எங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த முதலமைச்சர்களுக்கும் அறநிலைத்துறை ஊழியர்களுக்கும் அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி. இப்பொழுது நாங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இரவு தரிசனம் முடித்துவிட்டு இப்பொழுது கடற்கரையில் வந்து எல்லாம் பார்த்துவிட்டு சாமி தரிசனம் முடித்துவிட்டு வருகிறோம். அடுத்தது பழமுதிர்ச்சோலை. இந்த 3 கோயில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி 3 கோயிலையும் பார்த்து நாளை மறுநாள் எங்களை வீடு திருப்பி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.